நேற்று காலையில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான் அரசியலுக்கு வருவதாக அறிவித்திருக்கிறார். அவர் அறிவித்தார். நேற்றே நிறைய பேர் பேசிட்டாங்க. நம்ம ஏன் அதை இன்றைக்கி வந்து பேசணுன்னா, குறிப்பாக அவரை பற்றின்றது இல்லை, அந்த தனி மனிதர்ன்றதை பற்றி இல்லை. இப்போ அரசியலுக்கு நிறைய நடிகர்கள் வரக்கூடும். அதற்கான சமிக்ஞையாக தான் நான் ராகவா லாரன்ஸோட வரவையும் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல், சரி அவர் சொல்லிவிட்டு நான் வரேன் அப்படின்னு நேரடியாக சொல்லியிருந்தாருன்னா அதை பற்றி நமக்கு சொல்கிறதுக்கு பெருசாக கருத்து இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், விட்டு போயிருக்கலாம். நான் வரவா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மக்களை கருத்து சொல்லியிருந்தாரு. சரி, அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு போடட்டும்னு நேற்று முழுக்க பார்த்துட்டு அப்புறம் இன்றைக்கி பேசலான்னு தான் வந்திருக்கேன். வாங்க அதை பற்றி விரிவாக பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல் லாரன்ஸ் வர அரசியலுக்குன்னா நமக்கு அதில் எந்த சிக்கலும் இல்லை, பெருசாக கருத்து சொல்கிறதுக்கும் கூட இல்லை. என்னன்னா, இது ஏன் இப்போ நடக்குது, இது இப்போ மட்டும் நடக்க போதா, இனிமேல் தொடர்ச்சியாக கொஞ்சம் நடக்க போகுதா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பார்வையும் உண்டு. அப்படி தான் நான் கொஞ்சம் முன் உணர்றதாகவும் நினைக்கிறேன். இப்போ குறிப்பாக லாரன்ஸ் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், அவரே விவரிச்சிட்டார். அரசியலுக்கும் அவருக்குமான தொடர்பு என்னன்னு அவர் சொல்லும் போது பல இடங்களில் சீமானன்னு சொல்கிறாரு. காரணம் 2017 ஜல்லிக்கட்டு. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த குழந்தைகளை வளர்க்குறது இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கார். 17 ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அந்த போராட்டத்தில் இருந்த மாணவர்கள், இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து நான் சோறு போட்டேன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் அதை பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்திக்கிட்டாருங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அது நமக்கு அதில் ஒன்றும் எதிராக கூட இல்லை. அவர் செஞ்சார், அவர் விளம்பரப்படுத்திக்கிட்டார், அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஏன் மாணவர்கள், ஏன் இளைஞர்கள்னு அங்கே வந்து உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, வீடியோ போடுறதுன்னு அப்போ செஞ்சுக்கிட்டே இருந்தார். செஞ்சுட்டு தான் அதை கடைசியில் அவர் அதுக்கு அத்தாரிட்டி மாதிரி கடைசி நாள் பிரச்சனையின் போது காண்பித்து கொண்டார். அப்போவும் சரி, அந்த இளைஞர்கள் மாணவர்களுக்காக தான் நின்னாரன்னா அப்படி இல்லை. அந்த நிலைப்பாடு வந்து அந்த மாதிரி சரியாக இல்லை. அதை நிறைய பேர் வந்து இந்த ரஜினிகாந்த் ஸ்டெர்லைட் பற்றி பேசினதோடு ஒப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நான் பார்க்கல, இருந்தாலும் அது வந்து சரியாக தோணலை. அப்போ அந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அதுக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். அது வந்து அதுக்கப்புறம் லாரன்ஸ் திரும்ப ஏதோ எதிர்கருத்து சொன்னார். குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்க போகிறேன்னு சொன்ன உடனே லாரன்ஸும் வருவதாக முடிவெடுத்திருக்கிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் அண்ணனை எதிர்த்து ஒரு மேடையில் மிக கடுமையாக பேசினார். இதெல்லாம் நடந்துச்சு. இதை வந்து அவரே ஒரு கதையாக சொல்கிறார், என்ன நடந்துச்சுங்கிறத. தனக்கும் அரசியலுக்குமான தொடர்புங்கிறத எந்த நிலையிலிருந்து லாரன்ஸ் பார்த்தாருங்கிறது தான் நமக்கு அதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான முதன்மையான செய்தி. இப்போ அரசியல்னா அவருக்கு எந்த வகையில், நான் எப்போ அரசியலுக்குள்ளே வந்தேன்னா, இல்லை அரசியலுக்கு எனக்கும் எப்போ தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னான்னு சொல்லிட்டு இந்த சிக்கல்களை மட்டும்தான் சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிலையை எட்டியிருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், லாரன்ஸை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கவனித்தவங்க, என் வயது ஒட்டி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம வளரும் போது தான் அவரும் பெரிய வளர்ச்சியை அவருடைய திரைத்துறையில் கண்டார். இந்த மகா கணபதி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த அமர்கலம் படத்தில். அதுதான் அவருக்கு முதல் திரையில் தோன்றின பாட்டு. அந்த பாட்டில் நல்லா ஆடியிருப்பார். அப்படி தான் அறிமுகம். அதுக்கு அடுத்தும் திரும்ப அதே சரண், அஜித் அவங்க தான் அதில் வாய்ப்பு கொடுக்கறது. அதுக்கு அடுத்த வாய்ப்பும் சரண் தான் கொடுக்குறாரு. பார்த்தேன் ரசித்தேனில் வில்லனாக நடிக்க வைக்கிறார் அவரை. அதில் பாட்டு இருக்கும், படம் முழுக்க வருவாருன்னு அப்படியே அவர் அடுத்த நிலையை எட்டுறாரு. அதுக்கு பிறகு எல்லாருக்கும் தெரியும், அப்படியே நிறைய வரார், பெரிய வளர்ச்சியை கண்டார். அதெல்லாம் மகிழ்ச்சி. நான் ரொம்ப நிறையா அவருடைய படங்கள் பெருசாக அந்த காலகட்டத்தில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அவர் இந்த காஞ்சனான்னு பல படங்கள் செஞ்சதெல்லாம் நான் ஏதோ ஒரு படம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எனக்கு அதை பற்றி தெரியும். ஆனால் கடைசியாக அந்த ஜிகிருதண்டா XX நடித்தார். வியந்துட்டேன். இப்படி ஒரு நடிப்பு ஆற்றல், கிட்டத்தட்ட ஒரு நடிப்பு அரக்கன்ற அளவுக்கு பயங்கரமாக நடிச்சிருந்தார். இவ்வளவு ஆற்றல் அவருக்குள்ளே இருந்திருக்கு, பயன்படுத்தாமலே இந்த திரைத்துறை இவ்வளோ நாள் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70-80கள் தொடக்கத்தில் இருந்த ரஜினியை பார்த்தது போல் இருந்துச்சு அவருடைய நடிப்பு. தனித்துவத்தோடு, இவருக்கான தனித்துவத்தோடு இருந்துச்சு. அப்போது அந்த நேரத்தில் தான்
கார்த்திக் சுப்புராஜ் வழியாக ஃபோனில் அண்ணன் சீமான லாரன்ஸ் அவர்களையும் பேச வச்சுருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். அப்போ அப்படி தான் அது தனிஞ்சதுங்கிறதையும் லாரன்ஸ் சொல்கிறாரு. இப்போ இதை எடுத்து உடனே சீமானனுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் பேசுகிற வேலையும் இந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பேசிக்கிட்டோம். இதெல்லாம் ரொம்ப உப்பு சப்பு இல்லாமல் நீங்கள் பேசணுன்னா பேசிக்கலாம். எதாவது பேசணும், எங்களுக்கு பேசுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு இந்த வாசலில் உட்காந்து 4 பேர் வயசானவங்க உட்காந்து ஏதாவது யாரை பற்றியாவது பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இதெல்லாம் இருக்கக்கூடும். அதனால் இதிலலாம் ஒன்றும் இல்லை. அவர் நடந்ததை சொல்கிறாரு, அதை யாரும் மறுக்கவும் இல்லை. அப்படி தான் நடந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இவர் சொல்லும் போது என்னென்னா, ரஜினிகாந்த் வருவதாக நினைத்திருக்கிறார். அடுத்து விஜய் அப்போ அவங்க அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா விட்டுட்டாராம். அப்புறம் ரஜினியே வரலன்னு சொல்லிட்டாரு, அதனால் விட்டுட்டார். அடுத்து திரும்ப விஜய் வராரு. அப்போ போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னால் அப்போ அவங்க அம்மா வேணான்ட்டாங்களாம், விட்டுட்டாராம். அதுக்கப்புறமா பார்த்தா விஜய் அவர்கள் வென்ற பிறகு அவங்க அம்மாகிட்ட போய் கேட்டால் இப்போ நீ போ அப்படின்ட்டாங்களாம், அதனால் வந்துட்டார். இதுதான் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு சொல்கிற கதை. அரசியலுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்புன்னு அவர் சொல்கிறது முழுக்க அவர் அரசியலில் சில முக்கியமான, அதாவது கடந்த ஒரு மொழிப்போருக்கு பிறகான காலகட்டத்தையே எடுத்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வுனா அது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை சொல்லலாம். மக்கள் திரள் போராட்டம்னா அதுதான் இருக்கிறதுலே பெருசு. அந்த மாதிரி மொழிப்போர் கூட அந்த அளவுக்கு நடக்கலை, அது வேற மாதிரி நடந்தது. மாணவர்கள் முன்னெடுத்தாங்க, அதில் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அது இன்னும் பெரிய உணர்வெழுச்சியான ஒரு இது. ஆனால் இது மொத்தமாக எல்லா மக்களும் கொண்டாடி செய்த ஒரு போராட்டம் போல தான் அதை பார்க்க வேண்டியிருந்துச்சு. அப்போ அந்த போராட்டத்தை தனதாக்கி கொள்ள, இல்லை அதை பயன்படுத்தி கொள்ள நினைத்த இடத்துல தான் ராகவா லாரன்ஸ் மேலே ஒரு விமர்சனமே அந்த இடத்துல வந்துச்சு. அப்போ இதுதான் சொல்கிறாரு. அப்படின்னா அரசியல் பற்றின பார்வை அவருக்கு எப்படி இருக்குங்கிறது தான் நமக்கு உண்மையிலே வருத்தம் அளிக்குது. அரசியல்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் எந்த அளவுக்கு இங்கே மழுங்கி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா விஜய் வரும்போதும் நமக்கு ஒன்றும் விஜய் மேலே தனிப்பட்ட முறையில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் அவர் வரும்போது அரசியல் இந்த நிலைக்கு போகக்கூடும் அப்படின்னு என்னன்னோ முதல் பேச்சிலேயே அது ஓரளவுக்கு வெளிப்பட்டுது. அடுத்தடுத்த பேச்சுகளில் நிறைய பெரிய அளவுக்கு வெளிப்பட்டுது. அதை பற்றி தான் நம்ம கருத்து சொன்னோம். இப்போவும் அதை பற்றி தான் நம்ம கருத்து சொல்ல வரோம். இது மக்களையே எந்த அளவுக்கு இவங்க குறைச்சி எடை போடுறாங்க அப்படிங்கிற நிலையில தான் இதை நான் பார்க்குறேன். மீண்டும் சொல்கிறேன், இது யாரோ விஜயோ இல்லை ராகவா லாரன்ஸ் மத்தி மட்டும் இல்லை. இப்போ அடுத்தடுத்து விஜய் வந்தார், இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. குறிப்பாக எம்ஜிஆருக்கு பிறகு பெருசாக இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நடிகர்கள் கட்சி தொடங்கினாங்கன்னா, சிவாஜி இவங்களாம், பாக்கியராஜ் இவங்களாம் தொடங்கினாங்க, போயிட்டாங்க. அதில் எதுவுமே வெற்றி பெறலை. பெரிய முயற்சியாக அடுத்து பார்க்கப்பட்டது ரஜினிகாந்த். அவரும் அது கடைசியில் பின்வாங்கிட்டார். கமலஹாசன் தொடங்கிட்டார். கொஞ்சம் ரஜினி சொல்கிறதுக்கு முன்னாடியே கமலஹாசன் தொடங்கிட்டார். தொடங்கின கமலஹாசனோட நிலை என்ன ஆச்சுங்கிறதையும் எல்லாரும் பார்த்தோம். அப்போ இது இருக்கும்போது இனிமேல் நடிகர்களுக்கு பெரிய அளவுக்கு துணிவு வராதுன்னு நம்ம நினைக்கும் போது தான் விஜய் அதை மொத்தமாக மாற்றிட்டார். இப்போ மாற்றின உடனே என்ன நடக்கும்னா, அடுத்தடுத்து இன்னும் நிறைய நடிகர்கள், ஓரளவுக்கு பெரிய ரசிகர் பட்டாளத்தையோ ரசிகர் கட்டமைப்பையோ வச்சிருக்கிற எல்லாரும் இனிமேல் அரசியலுக்கு வர விரும்புவார்கள். இது வரைக்கும் பெரிய ரசிகர் கட்டமைப்பை வைத்தில்லாதவர்கள் இனிமேல் அதை உருவாக்கி கொள்ளவும் விரும்புவார்கள். அதுதான் இதிலிருந்து நம்ம முதன்மையாக பார்க்க வேண்டியது. அடுத்தடுத்து இப்போ லாரன்ஸ் அறிவிச்சிருக்கிறாரு. அடுத்து இன்னும் சூர்யாலாம் என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் கட்டாயம் சொல்கிறேன், ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவங்கெல்லாம் பார்க்கும்போது தனுஷோ சிவகார்த்திகேயனோ இவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அப்போ இது ஏன் நடக்குது? அதாவது அவங்களாம் வரவே கூடாதுன்னு கூட இல்லை. இங்கே சிக்கல் என்னன்னா, இவங்களோட அரசியல் பற்றின புரிதல் என்னவா இருக்குங்கிறதா நமக்கு பெருஞ்சிக்கலாக இருக்குது. அப்போ அது மக்களோட அரசியல் புரிதலையும் அந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்திருங்கிற ஒரு அச்சத்தில் தான் நம்ம இந்த கருத்தெல்லாமும் சொல்லணும்னு நினைக்கிறோம். அரசியலுக்கு வர்றதுக்கு இவர் தகுதியாக சொல்லிக்கிறது, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு திரும்ப திரும்ப பலமுறை சொல்கிறார் அவருடைய பேச்சில், இந்த 18 நிமிட பேச்சில். அதில் கடைசியில் கொண்டு ஒரு 4 பசங்களை நிறுத்துறாரு. அந்த பசங்க யாருன்னா, அதில் இவர் ஒரு வயசில் என் கைக்கு வந்தார். இப்போ அவருக்கு என்ன வயசு அப்படின்னு அவரே கேட்குறாரு. 22 வயசு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. ஒரு பிள்ளைய நீங்கள் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நான் 60 பிள்ளைங்களை வளர்த்துருக்கேன். எத்தனை நாள் நைட்டு என்ன ஆயிருக்கும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா தூக்கிட்டு ஓடி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு.
இதை யாருமே நம்ம மறுக்கல. 60 பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதுங்கிறது ஒரு பெரிய பணி தான். அதை வந்து லாரன்ஸ் அவர்கள் செய்கிறார் அப்படிங்கிறது பாராட்டுக்குரியது. அதை யாராவது எதிர்த்து பேசினா கூட அதை நம்மளும் எதிர்ப்போம். அந்த வகையில் அதை எந்த வகையிலையும் நம்ம குறைச்சலாம் பார்க்கலாம். ஆனால் சிக்கல் என்னன்னா, அரசியலுக்கு வருவதற்கு தகுதி இல்லைன்னா அரசியலுக்கு வருவதற்கான காரணம்னு நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல, அது 60 பிள்ளைகளை வளர்த்து விட்டேன், இது ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு நான் சின்னதாக செஞ்சேன், அரசுக்கு போனால் நம்ம பெருசாக செய்யலாம் அப்படின்னு தான் நான் என் ட்ரஸ்ட்டில் இருக்கிற பசங்க கிட்டலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன். அரசியல் அது இல்லைங்களே. இப்போ லாரன்ஸ் பேசும்போது சொல்கிறாரு, நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இப்போ ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறாரு. சரி, அந்த சூழ்நிலையை சொல்லுவார்னு அந்த மொத்த 18 நிமிடத்தையும் பார்த்தேன். எந்த இடத்துலையுமே அவர் சொல்லலை. அவர் இந்த மாதிரி பல நிலைகளில் வரணும்னு விருப்பப்பட்ட எங்கள் அம்மா விரும்பலை, கடைசியில் இப்போ போன்னு சொல்லிட்டாங்கன்றாரு. கடைசியாக இந்த பசங்களை நான் 60 பேரை வளர்த்துருக்கேன், அவங்கள கொண்டு வந்து நிறுத்தினேன்னு சொல்கிறாரு. இப்போ இது ஒரு காரணம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஊரெங்கும் இந்த ஆதரவற்ற பிள்ளைகளை வளர்க்குறவங்க இருக்காங்க. ஆர்ஃபனேஜ்னு எல்லா இடத்துலையும் இருக்க தானே செய்யுது. அப்போ ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ இதே மாதிரி கடினங்களை தாண்டி தான் கடந்து தான் வருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையை வளர்த்தெடுக்கிறது ரொம்ப பெரிய கடினம் தான். அப்போ அதை செய்கிறாங்கன்றதுக்காக அவங்களெல்லாம் தேடி கொண்டு வந்து நம்ம இங்கே அரசியலுக்கு கூட்டிகிட்டு வந்து எம்எல்ஏ மினிஸ்டர் அப்படிலாம் ஆக்கிடலாமா? அது சரியாக இருக்குமா? அப்போ நம்ம இங்கே அரசியல்னா என்ன அப்படின்னு அவர் சொல்கிறாருல, சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா என்ன சூழ்நிலை? காவிரி சிக்கல் இருக்குங்க. இங்கே வந்து ஒரு 75 ஆண்டுகளாக இது தீர்க்கப்படாத சிக்கலாக இருக்குது. 100 ஆண்டையும் கடந்துருச்சு இப்போ சற்றேறக்குறைய. அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து நான் ஒரு தீர்வு வச்சுருக்கேன். இப்போ நான் அதோடு வரேன். இங்கே கல்வியை வந்து மிக கொடுமையாக கெடுத்து வச்சுருக்கிறாங்க. கல்வி சூழலை இங்கே குறிப்பாக அரசு கட்டமைப்பை கெடுத்து குட்டி சுவராக்கி வச்சுருக்காங்க. தனியாரும் ஒன்றும் ரொம்ப சிறப்பாக ஆகான்னு சொல்கிற அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இல்லைங்கிறது தான் உண்மை. அப்போ அதை மாற்றுவதற்காக நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னார்னா சரி. போதை, மது, இந்த பண்பாடு கலாச்சாரம் வந்து இங்கே ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதனால் குற்றங்கள் அதிகமாக நடைபெறுது. என்னை வந்து அது சின்ன வயதுலேருந்து பாதித்த ஒரு செய்தி. அதை இப்படி தான் ஒழிக்கணும்னு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, அதனால் நான் வரேன் அப்படின்னு லாரன்ஸ் சொல்லியிருந்தாருன்னா மிகச்சரி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப சிக்கலுக்கு உள்ளாகியிருக்கு. இப்போ என்னால் இந்த மாதிரி தீர்வுகளோட வர முடியும் அப்படின்னு சொன்னார்னா வாங்கன்னு அவரை இருகரம் கூப்பி வரவேற்று வாழ்த்தலாம். இப்போ இந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா என்னென்ன சிக்கல் இருக்குது, எவ்வளோ சிக்கல் இருக்குது, நீங்கள் வேலை வாய்ப்பு எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது, அதுக்கு ஏதாவது தீர்வு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னார்னா புரிஞ்சுக்கலாம். தீர்வு கூட வேணாங்க, இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது, இந்த சிக்கல்கள்லாம் தீர்க்கப்படாமலே இவ்வளவு ஆண்டுகளாக இருந்துருச்சு, நான் வரேன் அதுக்கு ஒரு தீர்வை தரேன் அப்படின்னு சொன்னால் கூட வாங்க லாரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது லாரன்ஸ் இந்த இடத்துல ஒரு முகம், அவரை வச்சுக்கிட்டே இந்த செய்தியை பேசுகிறோம். யார் வந்தாலுமே இதுதான், விஜய் வரும்போதே இதுதான். அப்போ நம்ம அது நடந்துருச்சு, இன்றைக்கி அவர் வந்து அங்கே உட்காந்துட்டாரு, அதனால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஆர்வம் இப்போ வரப்போகுது. இதை எப்படி பார்க்கணுங்கிறது மக்கள் தான். இவங்கெல்லாம் மக்களை தான் ரொம்ப குறைத்து எடை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எங்களை தாண்டி யாரும் கிடையாதுங்கிற ஒரு திமிரில் தான் திமுகவும் அதிமுகவும் நீண்ட காலமாக இங்கே இருந்தாங்க. ஒரே நாளில் தூக்கி வீசிட்டாங்க மக்கள். அதுக்காக அவங்க செய்த தேர்வு சரியா தவறாங்கிறதுல எனக்கு ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் தூக்கி வீச முடியுங்கிறத இந்த தேர்தலில் காமிச்சிட்டாங்க இல்லையா? அதனால என்ன நடக்குதுன்னா, அவங்க என்ன செஞ்சாங்க, எவ்வளவு பெரிய கேடாக இருந்தாங்க, ஏன் அது வேணான்னு நினச்சாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை புரிந்து கொள்ளாமல் விஜய் வந்தார், 2 ஆண்டுக்குள்ள 2.25 ஆண்டுக்குள்ள ஆட்சி அதிகாரத்துக்கே வந்துட்டார். இதை மட்டும் பார்த்துட்டு இப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் ஆர்வம் வருதுங்கிறது தான் நமக்கு பெரிய சிக்கலாக இருக்குது. இது ஏற்படுவதற்கான காரணமாக இவங்க தான் இருந்தாங்க. ஏன்னா இவங்க அவ்வளவு கேடுகளை இந்த நாட்டுக்கு செஞ்சாங்க, மக்களை அரசியல்லேருந்து அப்புறப்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட புரிதல். அப்போ மக்களை இன்னும் நிறைய அரசியல் மயப்படுத்தணும், அது வழியாக அவங்க சரியான தேர்வுகளை செய்யணும், அது வழியாக இங்கே நல்ல அரசியல் மலரணும் அப்படிங்கிறது தான் நம் விருப்பம். அப்போ அதுக்கு எதெல்லாம் இடையூறாக இருக்குமோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிற செய்திகள் வழியாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் நம் முயற்சி. அப்போ
இதில் வந்து லாரன்ஸ் பேசினதுனால அவர் பேசின செய்திகள்லேருந்து எடுத்து பேசணும். இப்படித்தான் பெரும்பாலான நடிகர்கள் அவங்க அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வந்து நிற்கும் போது நமக்கு முதன்மையான சிக்கலாக இருக்கிறது இதுதான். ஏன்னா அவங்களோட புரிதல் இந்த அளவில் தான் இருக்குது. இது அரசியல் களத்துக்கு ஏற்புடையதல்ல அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். இதை உண்மையிலேயே மக்கள் உணரலை, இல்லை இப்படியே இதை வந்து ரொம்ப எளிமையாக எடுத்துகிட்டு கடந்து போகணும்னு நினச்சா இது ஒரு அவலத்துக்கு தமிழ்நாட்டை கொண்டு போய் நிறுத்துங்கிறத மறுக்கவே முடியாது. சரி, கடைசியாக ஒரே ஒரு செய்தி. அவர் அந்த கருத்தை வந்து இப்போ அவர் வராரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா சிக்கல் இல்லை. நான் வரவா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மக்களை கேட்டார். சரி, நான் கூட விஜய் ஸ்டைலில் வரலாம் வரலாம் வா வரலாம் வா ராகவான்னு கூப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு போய் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தா பூரா பயிலும் கழுவி ஊற்றிருக்காங்க. வராத, வேணாம், நோ, டோன்ட் கம், நீங்கள் அதுக்கு ஃபிட் இல்லை, அப்படி இப்படின்னு கண்ணாபின்னு எழுதியிருக்காங்க. எனக்கு ஒரு உண்மையிலே இப்போ இவங்க எழுதுகிறவங்க மேலேயே எனக்கு ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் வேணான்னு சொன்னதுனால இப்போ அவர் வராமல் இருக்க போகிறதில்ல. அவர் வரணும்னு முடிவு பண்ணிட்டா அவர் வரதான் போகிறார். அந்த புரிதலும் நமக்கு வேணும். மக்களாக அதை நம்ம பார்க்குறோம், ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட காய் நகரத்தில் எதற்கானது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிற நிலையில் நம்மளும் இருக்கணும். அதுவும் தான் அரசியல் மயப்படுவது. அப்போ அந்த நிலையிலேருந்து நான் அதை பார்க்கும்போது அவர் ஒன்றும் இந்த கருத்துக்காக உண்மையிலேயே காத்திருந்து அந்த முடிவை எடுக்க போகிறாருன்னா நான் நினைக்கல. அவர் வரணும்னு நினச்சிட்டா வரப்போகிறார். அதை இப்படி காய் நகரத்தில் அப்படி செய்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும். ஆனால் பெரும்பாலானவர்கள் வரலன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பார்த்தோம், லாரன்ஸ் பார்க்கணுன்னு தான் கேட்டார், அவர் பார்ப்பாருன்றதெல்லாம் விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்நேரம் விஜய் ஒரு சோஷியல் மீடியா கட்டமைப்பு வச்சுருக்காருல, அந்த கட்டமைப்பு இந்நேரம் அதுலேருந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். லாரன்ஸை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்திருப்பாங்க. அப்போ என்ன அடுத்த கட்டமாக செய்வாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ அவர் வந்து திருச்சி கிழக்கை பற்றி பேசுகிறாரு, தொடக்கத்தில் ஒரு இடத்துல பேசுகிறாரு, ஆனால் அதை பற்றி தெளிவாக எதுவும் சொல்லலை. திருச்சி கிழக்கில் போட்டியிட போகிறாரா, தாவேக்கா சார்பாக போட்டியிட போகிறாரா, அவர் போய் இணைய போகிறது அரசியலில் வந்து தாவேக்கால தானா அப்படிங்கிற எந்த தெளிவையும் மக்களுக்கு அவர் கொடுக்கல. அதை தான் திட்டமாக வைத்திருந்தார் அப்படின்னா இப்போ தாவேக்கா தரப்பில் இதை வச்சு அசஸ் பண்ணுவாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. திருச்சி கிழக்கில் அவரை தான் நிறுத்தணும்னு முடிவு பண்ணால் இதை எப்படி மாற்றுறதுங்கிறது தான் அவங்களோட அடுத்த கட்ட வேலையாக இருக்கும். அதுக்கு ஏற்ப லாரன்ஸோட ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸை அவங்க முன்னெடுப்பாங்க. இல்லை லாரன்ஸே தனியாக ஒரு கட்சி தொடங்கி பண்ண போகிறாருன்னா அவரும் இந்த மாதிரி கூட யாராவது ஆட்களை வச்சுருக்கார் அப்படின்னா அவங்க இந்த அனாலிசிஸ் செய்ய போகிறாங்க. நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இதை தான். இன்றைக்கி அரசியல் எந்த இடத்துக்கு போய் நின்று இருக்குது. 10 ஆண்டுக்கு 20 ஆண்டுக்கு முன்னாடி அரசியலுக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிற நிலை, அவங்க சொல்கிற அவங்களோட கருத்து ஆழம் இதெல்லாம் எந்த அளவில் இருந்துச்சு, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கும்போது அது கொஞ்சம் வேறுபட்டும். இன்றைக்கு வரப்போகிறேன் என்று சொல்பவர்கள், குறிப்பாக விஜய் வந்த பிறகு சொல்பவர்கள் எப்படி சொல்கிறார்கள் அப்படிங்கிறத, ஏன்னா அது வரைக்கும் அரசியலுக்கு வராங்க, அரசியல் கட்சி தொடங்குறாங்கன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பாக நடத்துவாங்க, வந்து உட்காந்து அதை சொல்லிட்டு கேள்விகள் இருக்கும், அதுக்கு பதில் சொல்லி இப்படி தான் எதிர்கொள்வாங்க. ஆனால் விஜய் அவர்கள் தான் சோஷியல் மீடியாவில் கட்சி ஆரம்பிக்கிறத அறிவித்தார். இப்போ 2வதாக ராகவா லாரன்ஸ் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. அது கூட முழுமையாக இல்லை, அரசியலுக்கு வரேன்னு கூட இல்லை, எல்லாம் ஒரு 18 நிமிட கதை சொல்லி கடைசியில் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. மக்கள் என்ன சொன்னாங்கன்றதையும் இப்போ நான் சொன்னேன், அடுத்த கட்டம் என்ன நடக்கக்கூடும்ன்றதையும் சொன்னேன். இப்போ அரசியல் இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்கு. இது சரியா தவறா என்பதை தான் உண்மையிலேயே மக்கள் ஆழமாக சிந்தித்து இந்த மாதிரி போக்கையெல்லாம் எப்படி மாற்றணுங்கிற சக்தியும் மக்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து இனிமேல் செயல்படணும். அதுக்கு இந்த தாவேக்கா 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யுதுன்னா செய்யணும். 5 ஆண்டுகள் ஆட்சியை பார்த்தா தான் சரியான புரிதல் மக்களுக்கும் வரும், நம்மளுடைய தேர்வு எப்படி இருந்திருக்குன்னு. அதுக்காகவாச்சும் இந்த சும்மா ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டார், 3 மாதம் தாங்க அது அவர் இதே தான் அதிமுக இருக்கும் போதும் சொன்னார், எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்யும் போதும் சொல்லிகிட்டே இருந்தார். அதனால் அதெல்லாம் நடக்க போகுது. அதனால நான் சொல்லலை, 5 ஆண்டுகளை பார்த்தா தான் மக்களுக்கு அவர்கள் செய்த ஒரு புதிய தேர்வு எப்படிப்பட்ட தேர்வு அப்படிங்கிறத சரியான ஒரு மீளாய்வு பார்வை செய்வதற்கான ஒரு காலகட்டமாகவும் ஒரு ஆட்சி கொடுக்கறதுக்கான ஒரு நேரமாகவும் இருக்கும் தான் நான் பார்க்குறேன். அதனால் இந்த 5 ஆண்டுகள் நடக்கணும். இன்னும் இது போன்ற நிறைய பேர் வராங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படணும்னா இப்போ சொன்னார்ல, ஒரு வாரம் முன்னாடியிலேருந்து அப்படியே ஒரு பில்டப் கொடுத்தாரு.
ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு கழித்து வராங்கன்னா, விஜய்க்கு அப்படி தானே 2010 காலகட்டத்திலேருந்து தொடங்கிருச்சு இந்த வேலை. அப்போது அவர் வந்து ஒரு 15 ஆண்டுகள் முன்னாடியே திட்டமிட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து வருபவர்கள் எல்லாம் அவங்க வெளிப்படுத்துவாங்க அவங்க எண்ணத்தை. அரசியலுக்கு வருவதற்கான எண்ணங்கள் ஏதோ ஒரு வகையில் வெளிப்படும். அதையும் பார்த்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் மக்களுடைய தேர்வும் முடிவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் மக்கள் சரியாக சிந்தித்து தீர்மானித்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தை தான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.